கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. 118ஆம் சங்கீதத்தின் இந்த 4 வசனங்களையும் வாசிக்கும் பொழுது இந்த வசனங்களிலிருந்து இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்த செய்தி நமக்காக ஆண்டவர் அருள்கிறார். ஒரு கவியை பாடி நாம் தியானிக்கலாம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிவு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அன்பான தேவ பிள்ளைகள் யாவரையும் இங்கு நான் வாழ்த்துகிறேன். இந்த தேவ செய்தியின் மூலமாக உங்களை தேவன் இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். 118வது சங்கீதத்திலே 14ஆம் வசனம் முதல் 18வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது இந்த தியானத்தில் ஆண்டவருடைய வலதுகரத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு இறங்கி வருகிறது. ஆண்டவருடைய வலதுகரத்தின் ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது. இந்த கால வேளையிலே அப்படியே நீங்கள் விசுவாசியுங்கள். மனுஷருடைய வலதுகரம் நமக்கு செய்கிற நன்மைகள் 1000 இருந்தாலும் 10,000களில் சிறந்தவர் பரலோகத்திலிருந்து தம்முடைய வலதுகரத்தின் ஆசீர்வாதங்களை நமக்கு வாரி வாரி வழங்குகிறார். 14ஆம் வசனம்தான் இப்பொழுது நாம் பாடும் நேரத்தில் சிந்திக்கிறோம். கர்த்தர் என் பலனும், the Lord is my strength. கர்த்தர் என் கீதமும் ஆனவர், the Lord is my song. கர்த்தரோ அவர் எனக்கு ரட்சிப்புமானார், the Lord is my salvation. அருமையாக ரைமா அவருக்கு பாருங்க. the Lord is my strength முதலாவது, இரண்டாவது the Lord is my song, மூன்றாவது the Lord is my salvation. strength, song, salvation, இந்த மூன்றும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாமல் இருக்கிறதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாடி துதி செய்த இடங்களில் எல்லாம் தேவனுடைய வல்லமை இறங்கி வந்தது. புதிய ஏற்பாட்டிலேயும் பரிசுத்தவான்கள் பாடி துதி செய்த இடத்திலெல்லாம் தேவனுடைய வல்லமை இறங்கி வந்தது. ஆகவே பலன் என்று சொல்லும் பொழுது அங்கே துதி பாடல் இணைந்திருக்கிறது. துதி பாடல் இணைந்திருக்கிற இடத்திலே அவருடைய ரட்சிப்பு ஆவிக்குரிய பிரகாரமாக மாத்திரமல்ல, சரீர பிரகாரமாகவும் அவருடைய ரட்சிப்பு அங்கே விளங்கினது என்பதை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் காண முடியும். இந்த வேளையில் இஸ்ரவேலருடைய சரித்திரத்தை நம்முடைய கண்முன்னே கொண்டு வருவோம். 15வது வசனம் அங்கே இடம்பெறுகிறது. இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீதிமான்கள். நம்முடைய ஆவியாத்ம சரீரத்தை மீட்டு அவர் பரலோகத்திலே இணைக்கிறார். அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய நீதிமான்களாய் மாறும்படி ஆண்டவர் எகிப்து தேசத்திலே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை கொண்டு மீட்டு அவர்களை நீதிமான்களாக்கி பூலோகத்தின் கானானுக்கு வழிநடத்தினார். எகிப்திலிருந்து கானானுக்கு பயணம் செய்தார்கள். நாமும் அந்த பயணத்தில் இணைந்து கொண்டு நம்முடைய தியான சுடர் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ண கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. வாழ்க்கை பயணத்திலே மேக தூணாய் வருபவரே,
வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, எல்வார்க்கும் வார்த்தையின் திருவுணவாய் வளமாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திருவுணவாய் வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். வேதத்தின் சரித்திரத்தை நாம் அறிந்தபடியினால் அறிவேன் என்று பாடுகிறோம். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே விடுதலை ஆக்கினார். 10 வாதைகளிலிருந்து விடுதலை ஆக்கினார். இன்றைக்கு ஒரு வாதையை கண்டு கொரோனா வந்துட்டுதுன்னு ஒரு நாளுக்கு வழி இல்லாம இனி வேற எந்த விதமான வாதையும் வரனான்னு சொல்லி பயந்து கொண்டிருக்கிற உலகத்திலே, ஆனால் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிகூறு என்று இஸ்ரவேலருடைய சரித்திரத்தில் பிற்காலங்களில் வாக்களித்த ஆண்டவர் முற்காலத்தை நோக்கிப்பார், முற்காலத்தை நோக்கிப்பார், நீ பிற்காலத்தில் பயப்பட மாட்டாய் என்று ஆதி சரித்திரத்தில் அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி பாதி சரித்திரத்தில் வாழ்கிறவர்களுக்கு பயத்தை நீக்கி மீதி சரித்திரத்தில் வாழ்கிற நமக்கும் அவருடைய ஆதி அன்பை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நேரத்தில் எகிப்து தேசத்தை நம்முடைய கண்முன்னே கொண்டு வரும் பொழுது பார்வோனுடைய பயங்கரமான கொடுங்கோல் ஆட்சி, அது நிமித்தமாக பயங்கரமான வாதைகள் 10, 1 அல்ல 10, கொறுத்து பாசியை சேர்த்தது மாதிரி, கோர்த்து பூவை கட்டி மாலையாக்கினது மாதிரி, ஒரு கொரோனா அல்ல 10 கொரோனா என்று கணக்கிடலாம். அப்படி 10 வாதைகள் தொடர்ந்து இஸ்ரவேலுடைய வாழ்க்கை பாதையில் வந்தபோது அவர்களை சேதமில்லாமல் பாதுகாப்பதற்கு எகிப்தின் பார்வோன் மன்னன் மத்தியிலே நம்முடைய ஜனத்திற்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை வீட்டு நளிக்காலிலே பூசுங்கள் என்று தேவ மனுஷனாகிய மோசையை கொண்டு ஆலோசனை கொடுத்து அவர்களை பாதுகாத்தார். சங்கார தூதன் ஒருவன் புறப்பட்டு வருகிறான் பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீடுகளுக்கு வாதை செல்லாதபடிக்கு அடையாளம் கண்டு அந்த வீடுகளுக்கு அவன் வாதைகளை அனுப்பாமல் அப்படியே இந்த வாதைகளை கொட்டி கொண்டு போகிறான். அது பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்படாத வீடுகளில் எல்லாம் பாய்ந்து செல்லுகிறது. அந்த நேரத்திலே பார்வோனுடைய சிங்காசனத்தில் அவன் பயப்படுகிறான். பார்வோனுடைய குடும்பம் நடுங்குகிறது. எகிப்து தேசத்தின் இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்குகிறார்கள். இது என்ன இயற்கையின் சீற்றமா, ஏது என்று புரியாமல் திகைக்கிறார்கள். ஆதி சரித்திரத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு அதை சிந்திக்க வேண்டும். சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே என்று உலகத்தில் பெரியோர்கள் பாடுகிறார்கள். இன்றைக்கு தேவகுமாரனை இயேசு நாயகனை சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. தேவகுமாரனை இயேசு நாயகனை சிந்தனை செய் மனமே, மனமே.
பாடலை கொண்டு வரும் பொழுது தேவகுமாரனை, இயேசு நாயகனை சிந்தனை செய் மனமே என்று நாம் இணைக்கிற காரணம், நாம் எல்லோரையும் நேசிக்கிறோம். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிக நாடி மிக்க குழல் என்று படித்த குரல்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் குரலாலே மாத்திரமல்ல, வாழ்க்கையின் குழலாலே அது வெளியிடப்பட வேண்டும். ஜாதி மத பேதமின்றி சகல பேருக்கும் நல்விருந்தும் நல்மருந்துமாயிருக்க நல்வார்த்தைகளை பெரியோர்கள் மொழிந்திருக்கிறார்கள். தேவ ஆசீர்வாதத்தை அவர் பொழிந்திருக்கிறபடியால் அநேகருக்கு அந்த ஆசீர்வாதங்களை பொழிந்திருக்கிறார்கள். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று வள்ளுவர் மொழியை நாம் பார்க்கிறோம். அவைகளையும் சேர்க்க வேண்டும். ஜாதி மத பேதமின்றி இயேசு உங்களை நேசிக்கிறார் என்றால் எல்லாருடைய வாய்மொழிகளையும் சிந்திக்க வேண்டும். பொறிவாயில் 5 வித்தான் மீதீர் ஒழுக, நிறநின்றார் நீடு வாழ்வார். பொறி என்றால் இயந்திரம். பொறி வாயில் 5 அவித்தான் என்றால் 5 புலன்களையும் 5 காயங்களையும் என்று சொல்லலாம். இன்னும் அநேக காயங்களையும் ஏற்றுக்கொண்டார். 5 அவித்தான், 5 புலன்களையும் தியாகமாய் ஒப்புக் கொடுத்தார். பொறி வாயில், சிலுவை என்ற இயந்திரத்தின் வாயில் 5 அவித்தான், 5 புலன்களையும் ஒப்புக் கொடுத்தான். அந்த மனுஷன் யார்? அந்த அவதாரம் யார்? அதைத்தான் வள்ளுவர் சுட்டி காட்டுகிறார். பொறி வாயில் 5 அவித்தான் மெய்தீர் ஒழுக. அவனுடைய ரத்தமெல்லாம், மெய் என்றால் உடல், மெய் தீர் ஒழுக என்றால் அவனுடைய சரீரத்திலே ரத்தம் சிந்தப்பட்ட அந்த நீதிமானுடைய வழியில் நீ உன்னை நிறுத்திப்பார். நின்றார் நீடு வாழ்வார். அந்த நீதியின் பாதையில் நடப்பவர்கள் நித்திய ஜீவனை அடைவார், நெடுநாள் வாழ்வார்கள். பூலோகத்திலே வாழ்ந்து மரித்தாலும் பரலோகத்திலே இணைந்து நெடுநாள் வாழ்வார்கள் என்று வள்ளுவர் மொழி நமக்கு விளங்குகிறது. வள்ளுவருக்கு மறுபெயர் உண்டு, தெய்வ புலவர். வேதத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். புலவர்களும் அப்படி சொல்லியிருக்கிறார்களே என்ற வார்த்தை வேதத்தில் இருக்கிறது. புலவர்களும் சொல்லியிருக்கிறார்களே. அப்படியானால் அந்த புலவர்களுடைய வார்த்தைகளை கூட கனப்படுத்துகிற, மதிக்கிறது தான் வேதம். ஆகவே வேதம் என்று சொன்னால், பரிசுத்த வேதாகமம் என்று சொன்னால், அதிலே பலவிதமான ஜாதி ஜனங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பலவிதமான பரிசுத்தவான்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நாம் யாரா இருந்தாலும், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொன்னது போல நாம் அந்த அறிவும் ஞானம் உள்ளவர்களாக இருந்து இந்த தேவ செய்தியின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவோமாக. இவைகளை முன்னுரையாக முகவுரையாக சொல்லிக் கொள்ளுகிறேன். இஸ்ரவேலுடைய பயணங்களை பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரவேலுடைய பயணத்திலே ஆண்டவர் அவர்கள் எல்லோரும் எகிப்திலிருந்து புறப்படுகிற நேரத்திலே அற்புதமாய் வழிநடத்துகிறார். எல்லோரும் தேவனை ஆராதிக்க போக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பார்வோன் மன்னனோ தேவனை ஆராதிக்கிற ஜனங்களை போகக்கூடாது என்று தடுக்கிறார். இன்றைக்கு நமக்கு ஊரடங்கு சட்டம் நன்மைக்காக உலகத்தின் தலைவர்கள் போட்டு ஊரடங்கு சட்டத்தின் மூலமாக நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாதுகாக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு அதைவிட அறிய வேண்டிய பெரிய ரகசியம் இருந்தது. தேவ ஜனங்கள் ஆராதனை செய்யாததினால்தான் அங்கே பலவிதமான துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் ஏற்பட்டது என்று வேதத்திலே தெளிவாக சரித்திரத்தில் படிக்கிறோம். மனிதன் எப்பொழுதும் கண்களுக்கு தெரிகிறவைகளையே பார்த்து கணக்கு போடுகிறார். ஆனால் ஆண்டவர் கண்களுக்கு தெரியாத ஒன்றை அங்கே வெளிப்படுத்துகிறார். என்னவென்றால், தேவ ஜனங்களை நீ கொடுமை செய்யாது, தேவ ஜனங்களை ஆராதனை செய்ய தடுக்காது. மோசே என்ற தலைவனை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அவர்களை கொத்தடிமைகளாக்கி அவர்களை நாசமாக்கி அவர்களை வாழவிடாமல் கொடுமை செய்கிற பார்வோன் மன்னனே, நீ தேவனை ஆராதிக்கும்படி தேவ ஜனங்களை விட்டுவிடு, மோசே என்ற தலைவனோடு அனுப்பிவிடு என்று சொல்லுகிறார். அவன் கேட்க மாட்டேன் என்று சொல்லும் பொழுது எகிப்து தேசத்தில் நைல் நதி இரத்தமாக மாறுகிறது. எகிப்து தேசத்தின் நைல் நதி இரத்தமாக மாறுகிறது.
ஏதோ இயற்கையின் சீற்றம், இது வந்தது மாற்றம் என்று அவன் தடுமாற்றம் அடைகிறான். ஆனால் உண்மையை அறியவில்லை. இன்றைக்கும் அதுபோலதான் உண்மை அறியப்படவில்லை. எகிப்து தேசத்திலே இரத்த நதி ஓடியது அன்று. இன்றைக்கு இரத்த நதி ஓடுகிறதை நாம் சரித்திரத்திலே பார்த்து கொண்டு வருகிறோம். அமெரிக்காவிலே இரத்த நதி, இந்தோனேசியாவிலே இரத்த நதி, இன்னும் கேள்விப்பட இருக்கிறோம். இந்த இரத்த நதி இப்பொழுது ஓடுகிறது. நீங்கள் இப்பொழுது உங்கள் மொபைல் போனில் நெட் மூலமாக, யூடியூப் மூலமாக நிகழ்ச்சிகளை காணும் பொழுது அவைகளெல்லாம் சித்தரித்து காட்டப்படுகிறது. அன்று சரித்திரம், இன்று நடைபெறுகிற சித்திரம். இவைகளெல்லாம் வேதத்தின் சத்தியம். இவைகளையெல்லாம் உணர்த்தி காட்டுகிற தேவன் இருப்பது பரலோகத்தின் நித்தியம் என்பதை அறிந்து கொண்டு வருகிறோம். ஏன் நடக்கிறது, எதற்கு நடக்கிறது என்று சிந்தித்தாலும் தேவ ஜனங்களை ஆராதிக்க விடு. தேவ ஜனங்கள் ஆராதிப்பதற்கு அவர்கள் சிறு கூட்டமாயிருந்தாலும் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் ஆராதனை செய்ய புறப்படுகிற போது அந்த வாதை நின்றுவிடும் என்று அங்கே வெளியரங்கமாக சுட்டி காட்டப்பட்டது. எகிப்தின் நதி இரத்தமானது முதல் அநேக அடையாளங்கள் அற்புதமாக எகிப்து தேசத்திலே செய்யப்பட்டது. எகிப்து தேசத்திலே மோசையை கொண்டு பலவிதமான அற்புத அடையாளமான வாதைகளை ஆண்டவர் செய்து காட்டிக்கொண்டே இருந்தார். ஆனால் மோசே அவைகளையெல்லாம் தேவ ஜனங்களுக்கு ஆராதனை செய்வதற்கென்று ஆண்டவர் வழிபட சொல்லுகிறார் என்பதை உணர்த்தும்படி பார்வோனுக்கு முன்பாகவும் பார்வோனுடைய மந்திரவாதிகளுக்கு முன்பதாகவும் அது செய்யப்பட்டது. அது செய்யப்பட அவன் விடுவான் என்று பார்த்தால் அவன் இருதயம் கடினமாகிக் கொண்டே இருக்கிறது. பார்வோனுடைய இருதயம் கடினமாகிக் கொண்டே இருக்கிறது. பார்வோனுடைய இருதயம் கொடுங்கோல் ஆட்சியிலே தேவ ஜனங்களை கொடுமைப்படுத்துவதிலும் சிறுமைப்படுத்துவதிலும் அவர்களை விடுதலையோடு தங்களுடைய ஆராதனை ஸ்தலங்களுக்கு சென்று தேவனை ஆராதிக்க விடாதபடி, அவர்கள் ஆராதிக்க வேண்டிய கானான் தேசத்துக்கு சென்று குறித்திருந்த மலையிலே ஆராதிக்க விடாதபடி அவன் பலவிதமான சாக்கு போக்குகளை சொல்லுகிறான். நீங்க போங்க, உங்க பிள்ளைங்க இருக்கட்டும்ங்கிறான். மோசே முடியாதுன்னு சொல்லுகிறார். நீங்களும் பிள்ளைகளும் போங்க, உங்க ஆடு மாடுகள் இருக்கட்டும் அப்படின்னு பார்வோன் சொல்லுகிறார். மோசே முடியாதுன்னு சொல்லுகிறார். பார்வோன் ராஜா இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இயற்கையின் சீற்றம் அதனால் ஒரு தடுமாற்றம் அடைந்தாலும் அவன் மனமாற்றம் அடைந்து தேவ ஜனங்களை விட்டு விடுவோமே என்ற முடிவுக்கு வராத போது வாதைகள் தொடர்ந்தது. இன்னும் கூட நாம் யோசிக்காமல் இருக்கக்கூடாது. கொரோனா வைரஸ் நீங்க வேண்டும் என்று நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உலகத்திலே இயற்கையின் சீற்றம் என்றுதான் சுனாமியை நினைத்தார்கள். அது என்றோ நோவா காலத்தில் நடந்த சம்பவம். சுனாமி என்பது தற்கால பேச்சு, அந்த காலத்தில் ஜலப்பிரளயம். அதுபோல எகிப்து நைல் நதி இரத்தமானது அன்று நடந்த சம்பவம் இன்றைக்கு நடைபெறுகிறதை கண்கூட பார்க்கிறோம். இன்றைய கண்காண பார்க்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நாம் எடுக்க வேண்டிய முடிவு என்ன என்பதை அன்று பார்வோனுடைய அரசாங்கம் எடுக்கவில்லை. அன்றைக்கு பார்வோன் என்ற ராஜா எடுக்கவில்லை. அவர்கள் இருதயங்கள் கடினப்பட்டது, அவர்கள் உணரவில்லை. ஆனால் மோசே முகங்குப்புற விழுந்து திரும்ப ஜெபித்தார். அதுபோலதான் இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். டிவி நிகழ்ச்சியில பரிசுத்தவான்கள் எவ்வளவு பாரத்தோடு ஜெபிக்கிறார்கள். குடும்பமாய் தேவ ஜனங்கள் எவ்வளவு பாரத்தோடு ஜெபிக்கிறார்கள். இன்றைக்கு அந்த ஜெபங்களை எல்லாம் கேட்கிற ஆண்டவர் பெரியவர். என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு என் ஜனத்தின் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஜெபங்களை கேட்டுதான் இன்றைக்கு சில அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்ய வேண்டும். எந்த விதத்திலும் மந்திரத்தில் மாங்காய் பழுக்காது. அன்றைக்கு பார்வோன் காலத்திலே, நான் சொல்லுகிறது வேதத்தின் சரித்திரம், பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த வேத சரித்திரம், ஆதி சரித்திரம். இன்றைக்கு வாழ்கிற மனிதனுடைய மீதி சரித்திரத்தில் ஒரு
சாதனை புரியும்படியாகத்தான் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே மற்றும் மேலும் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களே, உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். தேவ ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். பார்வோனுடைய மந்திரவாதிகளும் பல மந்திரங்களை செய்தார்கள். எப்படி என்றால், இந்த எகிப்து தேசத்திலே எந்தெந்த விதத்திலெல்லாம் மோசே இந்த அற்புத அடையாளங்களை செய்து பார்வோனுக்கு ஒரு உணர்வு உண்டாகும்படி வாதைகள் திரும்ப திரும்ப அங்கே கொடுக்கப்பட்டதோ, அதுபோல இன்றைக்கும் திரும்ப திரும்ப பலவித வாதைகள் வந்து கொண்டிருக்கிறது. சுனாமி வந்தாலும் மக்கள் அதை உணரவில்லை. கஜா புயல், இன்னும் என்னென்ன புயல் வந்தாலும் ஜனங்கள் உணரவில்லை. இப்பொழுது வந்திருக்கிற கொரோனா வைரஸ், கொரோனாவுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கிற நேரத்திலையும் அந்த கொரோனா வைரஸையும் கஷ்டத்தையும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே தவிர, இது ஏன் வந்தது, எதற்காக வந்தது என்று இன்னும் யாரும் உணரவில்லை. ஆகவே சரித்திரங்களை படிக்க வேண்டும். பக்தி பாடல்களை பாடுவது நல்லது. வேதாகமங்கள் எல்லா வேதங்களையும் படிப்பது நல்லது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கடந்த கால சரித்திரம் என்ன சொன்னது, இன்றைய வாழ்க்கை சித்திரத்துக்கு அந்த கடந்த கால சரித்திரம் பொருந்துமா என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும். தேவனும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனம் திருந்துமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் உலகம் வருந்தி கொண்டிருக்கிறதே தவிர திருந்தி கொண்டிருக்கிற வழி இல்லை. அந்த காலத்திலே எகிப்தின் மன்னனாகிய பார்வோன் என்ற ராஜா முதல் எகிப்தின் ஜனங்கள் வரையிலும் திருந்தவில்லை. அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களாகிய சிறுபான்மையினர் தேவ ஜனங்கள் ஆண்டவருடைய வல்லமையையும் அன்பையும் அந்த ஏகோவா என்ற தேவனுடைய மகிமையையும் அறியும்படியாக மோசேயின் மூலமாக அற்புதங்கள் அடையாளங்கள் நிகழ்த்தப்பட்டது. எதையெல்லாம் மோசே செய்தாரோ, மோசே செய்த அத்தனை அற்புத அடையாளங்களையும் அந்த மந்திரவாதிகளும் தாங்கள் பதிலுக்கு செய்து காட்டுகிற சவால் வீரர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் மந்திரவாதிகளாகவே காணப்பட்டார்கள், மனம் திருந்தியவர்களாக மாறவில்லை. 9 வாதைகள் திரும்ப திரும்ப வந்தது. எல்லாவற்றையும் திரும்ப திரும்ப மந்திரவாதிகளும் செய்தார்கள். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மந்திரவாதிகள் செய்ய முடியவில்லை. என்னவென்றால், புழுதி எல்லாம் எகிப்து தேசத்திலே பேன்களாக மாறியது. பேன்களாக மாறிய புழுதி பேன்களாக மாறின போது அதை மோசே கோலை கொண்டு தொட்ட நேரத்தில் பேன்களாய் அந்த புழுதி மாறின போது மந்திரவாதிகளும் செய்ய முயன்றார்கள், முடியவில்லை. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோன் மன்னனை பார்த்து சொன்னார்கள், நாங்கள் எல்லா மந்திரவாதங்களையும் செய்தோம். மோசே என்ற அந்த ஏகோவா தேவனுடைய மனுஷர் செய்ததையெல்லாம் பதிலுக்கு பதில் செய்தோம். ஆனால் இப்பொழுது எங்களால் இந்த புழுதியை பேனாக மாற்ற முடியவில்லை. ஏனென்றால் தேவனுடைய விரல், வேதம் சொல்லுகிறது, இது தேவனுடைய விரல் என்று சொல்லுகிற வார்த்தை மந்திரவாதிகளின் வாயிலிருந்து புறப்பட்டது. இன்றைக்கும் அநேகர் மந்திரத்திலே பல காரியங்களை செய்கிறோம் என்று தீமைக்கு ஏதுவாக செய்கிறார்கள், அதை விட்டு விடுவோம். சிலர் நன்மைக்கு ஏதுவாக கூட மந்திரங்களை செய்கிறார்கள், சரி போகட்டும். ஆனால் மந்திர தந்திரங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே செய்யப்பட்டாலும் அவைகளெல்லாம் ஒரு எல்லைக்குட்பட்டது. ஆனால் எல்லையில்லாத கிருபையும் மகிமையுடைய தேவன் உலகத்திலே நடைபெறுகிற இயற்கையின் சீற்றங்கள் மத்தியிலே தீமைகள் மாறுவதை மட்டும் விரும்பவில்லை. மனிதனுடைய தீய உள்ளம் மாற வேண்டும். தேவனை அறியாத உள்ளங்கள் தேவனை அறிய வேண்டும். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், ஒரே ஒரு தேவன் இருக்கிறார். அவரே சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை அறியும்படியாக, அந்த ஏகோவா தேவனை அறியும்படியாக அங்கே ஒரு அற்புதத்தை மந்திரவாதிகள் செய்ய விடாமல் தடுத்து விட்டார். மந்திரவாதிகள் செய்த எல்லா காரியங்களையும் கண்ட பொழுது, மோசே, நீ செய்கிற தேவனுடைய மனுஷன் என்று சொல்லுகிறாய், ஏகோவா தேவனுடைய பக்தன் என்று சொல்லுகிறாய், நீ செய்கிறதையெல்லாம் என் மந்திரவாதிகளும் செய்கிறார்களே என்று பார்வோன் மன்னன் மோசையை பார்த்து அங்கே இகழுகிறார். ஆனால் தேவன் புகழப்படுவதற்கு ஒரு நேரம் வந்தது. அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதற்கு
வேதத்தின் ஆதாரம் மாத்திரமல்ல, அநேக முதுமொழிகள், பாடல்கள் ஆதாரமாக இருக்கிறது. சிந்தனை செய் மனமே என்று இந்த நிகழ்ச்சியை நாம் சிந்தனை செய்து கொண்டே கேட்போம். வேதத்திலிருந்து பல பாகங்களை புரட்டி வாசித்து கொண்டு அப்படியே இருந்து வாழ்க்கையை புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது அல்ல பெரிய காரியம். உடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு தியானத்தை திரட்டி எல்லா விதமான சூழ்நிலையிலும் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி பயணத்தை தொடர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இது தேவனுடைய விரல் என்றால் சுட்டி காட்டுகிற ஒரு வல்லமை. சுட்டி காட்டுகிறது. விரல் என்ன செய்கிறது? இதோ ஒரு மனிதன், அதோ அந்த காரியத்தை பார் என்று விரல் சுட்டி காட்டுகிறது. இது தேவனுடைய விரல் என்று பார்வோன் மன்னன் குனிந்து பார்க்கத்தக்கதாக, எல்லா எகிப்து ஜனங்களும் குனிந்து பார்க்கத்தக்கதாக அங்கே வல்லமை விளங்கிற்று. இன்றைக்கு தேவன் குனிந்து பார்க்கிறது என்று சொல்லும்போது தேவன் குனிந்து பார்க்க விரும்புகிறார். தலையை நிமிர்த்திருக்கிற பார்வோன் மன்னன் முதல் எகிப்து ஜனங்கள், பெரியோர்கள், மந்திரவாதிகள் அனைவரும் குனிந்து பார்க்கிறார். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள் என்று வேதவசனம் வாசித்து விசுவாசித்து நடப்பது விசுவாசிகள். ஆனால் இப்படிப்பட்ட கொரோனா வைரஸ் காலங்களில் இது யோசித்து நடக்க வேண்டியது முழு உலகம் என்பதை அறிந்து கொள்கிறேன். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் என்ற அருமையான பாடலை அறிவோம். ஒரே ஒரு தேவன் உண்டு, ஒரே வானம், ஒரே பூமி, ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே இதயம், ஒரே இறைவன். அவர்தான் நம்முடைய தேவாதி தேவன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும், இந்த உலகத்தின் மக்கள் யாவரும் ஒரே சிகப்பு இரத்தத்தினாலே உடலுக்குள்ளே படைக்கப்பட்டிருக்கிறோமே. ஒரே இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உடலை பெற்ற நாம் உணவை மாத்திரம் பெற்றால் போதாது, ஒரு உண்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். வானாதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்த ஏகோவா தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இஸ்ரவேலுடைய வாழ்க்கை பாதையிலே அங்கு எகிப்தின் மத்தியிலே வாதை வந்தது. ஆனால் அவர்கள் போதையில் மயங்கினவர்களைப் போல எகிப்தின் மக்கள் இருந்தார்களே தவிர தேவ ஜனங்களோடு கூட சேர்ந்து இஸ்ரவேலருடைய பயணத்தின் பாதையிலே இணையவில்லை. பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்திவிட காரணம் அங்கே தலைப்பிள்ளை சங்காரம் ஏற்பட்டது. அங்கே தலைப்பிள்ளை சங்காரம் ஏற்படுகிற பொழுது எல்லா இஸ்ரவேலுடைய வீடுகளிலும் பார்வோனுடைய சிங்காசனத்தில் இருக்கிற பார்வோனுடைய வீடு முதல் தலைப்பிள்ளை சங்காரம் ஏற்படுகிறது. பார்வோனுடைய பிள்ளையும் அங்கே தலைப்பிள்ளை மறைத்து போகிறார். அங்கே தலைப்பிள்ளைகள் எல்லா எகிப்தியருடைய குடும்பத்திலும், இஸ்ரவேலுடைய குடும்பத்தில் அல்ல, எகிப்தியருடைய குடும்பங்களிலும் தலைப்பிள்ளை சங்காரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் வேதத்தை வாசிக்கிற விசுவாசிகளுக்கு அறிந்த விஷயம். ஆனால் இன்றைக்கு உலகத்துக்கு தெரிந்த விஷயமாக இருக்க வேண்டும். இது உலகம் புரிந்த விஷயமாக இருக்க வேண்டும். ஆகவே எகிப்திலே தலைப்பிள்ளை சங்காரங்கள் நடைபெறுகிற நேரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டிலே அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருந்ததினாலே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் தேவ பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது என்று பாடுகிறது போல காக்கப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 91ஆம் சங்கீதத்திலே எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சங்கீதக்காரன் பிற்பாடத்தை பாடுகிறார். ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடும் பொழுது வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. அதை முதல் வாரத்தில் இந்த கொரோனா வைரஸுடைய காரணத்தினாலே விசுவாசிகள் சபைக்கு வர முடியாத முதல் வாரத்திலே நான் இப்படியாக பாடினேன். ஒரு 2 கவி பாடி தொடருவோம். கொரோனா உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. கொரோனா வைரஸ் கூடாரத்தை அணுகாது மகனே, மகளே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. ஆதியிலே உள்ள சரித்திரத்தை படித்த அந்த சங்கீதக்காரர்
தன்னுடைய பாதி சரித்திர பாதையிலே எனக்கு அடைக்கலமாயிருக்கிற கர்த்தரை என்று அவர் வாதைக்கு விலகி தன்னை காத்துக்கொண்டு உனக்கு தாபரமாக கொண்டாய் என்று பிறருக்கும் வாழ்த்து கூறினார். அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டிலேயும் கூட இன்றைக்கு நாம் அதை விசுவாசிக்கும் பொழுது எங்கே நம்முடைய பாதுகாப்பு இருக்கிறது? பழைய ஏற்பாடு பஸ்காட்டுக்குட்டியின் ரத்தம், புதிய ஏற்பாடு சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி பரலோகம் சேர்க்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரீரத்தை எகிப்தினுடைய வாதைகளுக்கு விலக்கி பாதுகாத்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை விசுவாசிக்கிற, சரித்திரத்தை விசுவாசிக்கிற நாம், யோசிக்கிற நாம், விசுவாசிக்கிற நாம், சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியின் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை யோசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த உன்னதமானுடைய மறைவு என்பது அன்று பஸ்காட்டுக்குட்டியின் ரத்தம், தற்போது அது தேவாட்டுக்குட்டியாகிய சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற, சர்வலோகத்துக்கும் பாதுகாப்பு தருகிற தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். உன்னதமானுடைய மறைவு என்பது கிறிஸ்துவுடனே கூட அவர் நம்மை உன்னதங்களிலே வாழ வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட நம்மை உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று எபேசியரிலே வாசிக்கிறோம். எபேசு நிருபத்திலே வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் எடுத்து வாசித்துக் கொண்டிருப்பதில்லைன்னு முதலாவதே சொல்லிட்டேன். ஏராளம் வாசிக்கிறவங்க, யோசிக்கிறவங்க, வாழ்க்கையில் அபியாசிக்கிற அனுபவத்திற்காக தியான சுடர் வீச தொடர்ந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே கவனித்துக் கொண்டிருக்கிற வேளையில் எகிப்து என்பது உலகம், கானான் என்பது பரலோகம் என்று ஒப்பிட்டு பிரசங்கிப்பது உண்டு. சரித்திரத்தின் எகிப்து தேசம் நாம் இன்று வாழ்கிற உலகத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. சரித்திரத்தின் கானான் தேசம் நாம் போய் சேர வேண்டிய பரலோகத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அந்த எகிப்திலிருந்து கானானுக்கு வழிநடத்தும் பொழுது எல்லா வாதைகள் நடுவில் வழிநடத்தின யெகோவா தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே நமக்கு எல்லாம் இந்த காரியங்கள் நடப்பதெல்லாம் சரித்திரத்தில் இதுவரை காணவில்லையே என்று புதிய தலைமுறைகளாகிய நாம் நினைக்கிறோம். ஆனால் பழைய தலைமுறைகளை கேட்டால் ஒரு வாதைக்கே நீங்க பயப்படுறீங்களே, 10 வாதம் இன்றைக்கு வந்தது தெரியுமா என்று அவர்கள் பழைய கதையெல்லாம் சொல்லுவார்கள். இன்றைக்கு எந்த பாட்டியும் தாத்தாவும் போட்டோன்னு இதை 3 தலைமுறையில் சொல்லிட முடியாது. ஆயிரமான ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்தவைகளை கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இவைகளெல்லாம் கதை அல்ல, உள்ளத்திலே விதைக்க வேண்டிய விதை. ஏனென்று சொன்னால் அன்று நடந்தது போல இன்று நடக்கும் என்று பிரசங்கியிலே ஞானி சொல்லுகிறார். முன்பு சம்பவித்ததே பின்பும் சம்பவிக்கும். ஆகவே முன்பு என்ன சம்பவித்தது? எகிப்தின் நைல் நதி ரத்தமாக மாறினது. இன்று அமெரிக்காவில் ரத்த நதி ஓடுகிறது, இந்தோனேசியாவில் ரத்த நதி ஓடுகிறது. அமெரிக்காவுடைய ட்ரம்ப் என்ற ஜனாதிபதி நாங்கள் தேவனை ஆராதிப்போம், தேவனுக்காக ஆலயத்தை கட்டுவோம், தேவனற்ற ஆராதனைகளை ஒதுக்கி வைப்போம் என்று மனம் திரும்பி விட்டார். அங்கே வாதைகள் கொத்து கொத்தாய் மறைத்துக் கொண்டிருக்கிற வைரஸ் தீமைகள் அகன்று, மரணங்கள் அகன்று, மரண ஊலங்கள் அகன்று சுபீட்சம் உண்டாகி வருகிறது. அதுபோல சைனா தேசத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இரத்த ஆறு ஓடுகிறது என்று அந்த அமெரிக்க தேசத்தை பற்றி சொன்னேன். அதை பற்றிய விளக்கத்தை நான் உறுதிப்படுத்துகிறதற்கு நீங்கள் வருகிற நாட்களிலே ஒருவேளை அதை காண வேண்டிய சரித்திரங்கள் இருக்குமோ என்று நினைத்திருப்பீர்கள். அவைகளால் நடந்து முடிந்த உண்மைகளாயிருக்கும். சைனா தேசத்திலே தற்போது இரத்த நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதைத்தான் வற்புறுத்த விரும்புகிறேன். நீங்க மொபைலில் யூடியூப் போய் பாருங்க. இரத்த ஆறு ஓடின சரித்திரங்களை தேவனுடைய செய்தியாளர் ஜெகன் என்ற செய்தியாளர் நினைக்கிறேன், அவர் அழகாக அதை படங்களோடு விளக்கி காட்டுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சைனா தேசத்திலே இரத்த ஆறு ஓடினது. சைனா தேசத்திலே தேவன் அறியாத தேசம். யெகோவா தேவன் இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்திலே இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறார். மனுஷனுக்கு வழிகாட்ட மனுஷனாக வந்து பிறந்தால் ஒரு மனுஷர் அல்ல. அவர் மனுஷனுக்கு வழிகாட்ட மனுஷகுமாரனாய் பிறந்தாலும் ஒரு தேவகுமாரன். ஆகவே அவர் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அதை விசுவாசிக்காத பொழுது அதை அறிவதற்கு சோதனைகள் வருவது உண்மை.
அதிலே நாம் சாதனை செய்வது எதிர்த்து நிற்பதல்ல. நம்முடைய வாழ்க்கையை சோதனை செய்து, சரித்திர உண்மைகளை சோதனை செய்து இந்த வாழ்க்கையை தெய்வத்துக்கு அர்ப்பணிப்பதே சாதனையாகும். அதுவே இன்றைக்கு கொடுக்கிற போதனையாகும். இயேசுநாதனை இன்றைக்கு உங்களுக்கு நான் முன்பாக சொல்லும் பொழுது, கிறிஸ்தவம் ஒரு மதம் என்று சொல்லி சேர்வதற்கல்ல. மதம் யானைக்குரியது. மதம் மாறுவது வேண்டியதில்லை, மனம் மாறுவதே போதும். சகல ஜாதிகளையும் தேவனுக்கு என்று பிள்ளைகளாக மாற்றி ஆசீர்வதிக்கவே ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே பிரித்து ஒன்றை வைப்பது சாத்தானுடைய திட்டம், இணைத்து வைப்பது தேவனுடைய திட்டம். அருமையானவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான வேளையில ஆண்டவர் இப்பொழுது நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். சீனா தேசத்திலே அங்கே வேதாகமங்கள் ஏராளம் அச்சிடப்படுகிறது. அது வெளியிடப்பட்ட காட்சி கண்கூட பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே அரசாங்க அனுமதியோடு தேவாலயங்கள் கட்டப்பட வழி திறந்திருக்கிறது. அப்படியானால் சீனா தேசத்திலே தேவன் உள்ளே தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு, நம்முடைய மகிமை வெளிப்படுத்துவதற்கு அந்த சோதனையின் நடுவிலே அவர்கள் திருப்பங்களை கண்டு சீர்திருத்தங்களை உண்டாக்கி வாதைகளை அகற்றினார். கொத்து கொத்தாய் மறித்து வந்த சீன தேசம், கொரோனா வைரஸுக்கு அடிகோலியாக இருந்த அந்த சீனா தேசம் இன்றைக்கு வானாதி வானங்களில் உள்ள தேவனுக்கு என்று வழி திறந்து கொடுத்தது. அங்கே தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதே. அப்படியானால் தேவனை ஏற்றுக்கொண்டால் தான் வாதை வராதா? உங்கள் தேவன் வாதை அனுப்பி விடுவாரோ? இல்லாவிட்டால் அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வாதை அனுப்பி விடுவாரோ என்று பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினது போல் கடினப்படுத்தி எகிப்து தேசத்தின் மன்னர்களும் எகிப்தின் மக்களும் வாதையை வாரி வாரி குவித்துக் கொண்டது போல வாரி வாரி குவித்துக் கொள்ளக்கூடாது. சரித்திர உண்மைகளை நாம் படிக்க வேண்டும். வேதத்தில் அதை சத்திய வேதத்தை அறிந்து சத்திய வேதத்தில் பதித்து வைத்திருக்கிற சரித்திர உண்மைகளை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கை சித்திரத்தை நாம் சிந்திக்க வேண்டும். நித்தியத்தில் இருக்கிற தேவனை நம்ப வேண்டும். எகோவா என்ற தேவனை நம்பாவிட்டால் எகோலா என்ற வார்த்தையை சிந்தித்து, எகோலா என்று சொல்லுகிறோமே, எகோவாவை ஏன் நம்பக்கூடாது என்பதுதான் ஞானம். அதுபோல நோவா என்ற வியாதி வந்தது, சார்ஸ் என்ற வியாதி வந்தது, இன்னும் ஏதோ எய்ட்ஸ் என்ற வியாதி வந்தது. அதுபோல நோவா என்ற வியாதி ஒன்று வந்தது. எதற்காக? வேதத்தில் நோவா சரித்திரத்தை காலாகாலமா டிவி மூலம் பிரசங்கம், சபையில பிரசங்கம், உலக மக்களும் என்னமோ நோவா நொடியா அப்படின்னு வாயில் சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அந்த நோவாங்கிற பேர்லயே ஒரு வாதம் வந்தது. எதுக்குன்னு கேட்டா, நீ வேதத்தை பார்த்து நம்பாட்டியாலும் நோவாங்கிற வியாதியை பார்த்தாவது நம்பு. நோவா காலத்தில் ஒரு தேவன் இருந்தார். அவர் பேழைக்குள்ளே பிரவேசித்த 8 பேரை அவர் காப்பாற்றினார். பேழைக்கு வெளியே இருந்த ஜனங்கள் தேவனை நம்பாத போது ஜலப்பிரளயம் என்ற சுனாமியால் பாதிக்கப்பட்டார்கள், அழிந்து போனார்கள். பூர்வ உலகத்திலும் நடந்த சரித்திரம், இன்றைக்கும் அதற்கு புதைபொருள் ஆராய்ச்சி ஆதாரம். அப்படிப்பட்ட நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமார் நாட்களிலும் நடக்கும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரின் நாட்களிலும் நடக்கும். ஆனால் நோவாவின் காலத்திலே மனுஷர் வயல்வெளிகளை விதைப்பதும் அறுப்பதும் நட்டுவதும் கட்டுவதும் திருமணம் செய்வதும் குடும்ப காரியங்களை கவனிப்பதும் உலக பிரகாரமான வேலைகளை வழக்கம் போல நடைமுறை வாழ்க்கையிலே இயல்பாக செய்வதுமாகவே இருந்தார்கள். பெண் கொடுப்பதும் பெண் கொள்வதும் கட்டுவதும் நட்டுவதும் இப்படியே இருந்தார்கள். ஆனால் ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் அவர்கள் எல்லா நன்மைகளையும் அனுபவித்தது தவறல்ல. அவர்கள் அறிய வேண்டிய தேவனை அறிந்து பாவங்களை விட்டு விலகி ஒழுக்கமான ஒரு சீர்திருத்தம் உள்ள நல்லதொரு குடும்பம், அது பல்கலைக்கழகம் என்று பாடினால் போதாது, பேசினால் போதாது, அதற்கேற்றபடி வாழ்ந்து விட வேண்டும் என்ற ஒரு சரித்திர உண்மைக்கு அந்த நோவாவின் குடும்பம் சாட்சியாக மாறினது. ஆகவே 8 பேர்தான ஒரு குடும்பம் என்று பாராமல் அவர்களையும் சேர்த்து மற்ற பூர்வ உலகத்தின் சுனாமி ஜலப்பிரளயத்தோடு சட்டென்று அழித்து விடாமல் ஆண்டவர் அவர்களை திட்டமிட்ட நோக்கத்தின்படி, வெரி குட், என்னுடைய திட்டத்தின்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தாய், மற்ற பாவ ஜனங்களோடு ஒத்துப்போகவில்லை என்று அவர்களை நோவா பேழைக்குள்ளே நோவாவையும் குடும்பத்தையும் நோவாவையும் மனைவி பிள்ளைகளையும் 8 பேரையும் அவர்களை பேழைக்குள்ளே வைத்து ஆண்டு பாதுகாத்தார். இன்றைக்கு நாம் நோவாவுடைய சரித்திரத்தை விசுவாசிக்க வேண்டும் என்றே நோவா என்ற வியாதி வந்தது.
யெகோவாவை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காகவே எகோலா என்ற வாதை வரலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சில பேர். ஆகவே வாய் முகூர்த்தம் பலிக்கும்னு சொன்ன மாதிரி அது சொன்னதுனால பலிக்க போறதில்லை. அது வந்த வழியை திரும்பி பாரு. ஆதி சரித்திரமே இன்றைக்கு பாதி சரித்திரம். வேதத்தின் நடுவிலே பார்ப்பது நம்முடைய வாழ்க்கையே மீதி சரித்திரம். இது கடைசி காலம் அல்ல, கடைசி நாட்கள். இதை கேட்டுக்கொண்டு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம உட்கார பொறுமை இல்லை, பாட பொறுமை இல்லை, வசனங்களை கேட்க பொறுமை இல்லை. இந்த அருமையான சத்திய முத்துக்கள் இந்த வாழ்க்கையினுடைய சத்துக்களாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய மகனே, தேவனுடைய மகளே, இந்த காலை வேளையிலே அந்த நீதிமான்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அப்படியே அந்த வாதைகள் பெருக 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 தேவனை உறுதியாய் பற்றி கொண்டார்கள். பார்வோன், போங்கள், ஆராதிக்க போங்கள், விடுதலையாக்கி விடுகிறேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை விட்ட பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடி வந்து தேவனை ஆராதிக்க வந்தார்கள். திரும்பவும் அவன் மனது மாறி இவங்களை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி அன்றைக்கும் அப்படித்தான், இன்றைக்கும் அப்படித்தான் நிலைமைதான் இன்றைக்கு காணப்படுகிறது. இவர்களை விட்டுவிட்டால் என்ன செய்வது? எகிப்திலே யார் நம்முடைய கோட்டைகளை கட்டுவார்கள்? நம்முடைய கோபுரங்களை யார் கட்டுவார்கள்? விடக்கூடாது, பிடியவங்களை. வாதையெல்லாம் வந்து நின்ன உடனே மறுபடியும் மனசு கடினமாகி போச்சு. இப்படித்தான் ஜனங்கள் என்னை காணப்படுகிறார்கள். தீமைகள் நடக்கும் பொழுது ஆண்டவரே ஆண்டவரே காப்பாத்து என்று சொல்லுகிறது. தீமைகள் மாறிவிட்டா ஆண்டவர் யாரையா அப்படிங்கிறது. ஆண்டவர் இருக்கட்டும், ஒரு மூலையில பார்த்துக்கலாம். 60க்கு மேலே கிருகிருப்பு வந்து ஆண்டவரை தேடலான்னு சொல்றது. இன்றைய கொரோனா வைரஸில் இன்றைக்கு ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி அவரை காப்பாற்றுன்னு சொல்றவங்க உண்டு. ஆண்டவர் காப்பாற்றின பிறகு பழைய வழியில போறது தான் இயல்பாக இருக்கிறது. ஆண்டவருக்கும் வேலை இல்லை, இந்த விசுவாசிகளுக்கும் வேலை இல்லை. அன்றைக்கு அப்படித்தான் அந்த பார்வோன் மன்னன் இருந்தான். அன்றைக்கு மக்கள் இருந்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்களும் கூட அப்படி இருந்தார்கள். இன்றைக்கு இதை சிந்திக்க வேண்டும். வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். சிந்தனை செய் மனமே என்ற வார்த்தையின் கீழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய மகனே மகளே, இந்த வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நாம் இன்றைக்கு யோசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த செங்கடல் முன்பாக வந்து நின்றார்கள். பார்வோனுடைய ரதங்களும் குதிரைகளும் துரத்தி விரட்டி கொண்டு வருகிறது. அங்கே வருகிற வழியிலே பார்வோன் இதோ இந்த ஜனங்களை பிடித்து விடலாம், இவர்களுடைய வழிகளை தடுத்து விடலாம் என்று எண்ணுகிறார். ஆனால் தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? வானத்திலிருந்து தம்முடைய ஓங்கிய புயத்தையும் பலத்த கரத்தையும் நீட்டினார். மோசையை பார்த்து, என் ஊழியக்காரனே, உன் வலது கையை நீட்டு என்று சொல்லி சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தார். சிவந்த சமுத்திரத்தின் முன்பாக நின்று மோசே கையை நீட்டின பொழுது செங்கடல் எப்படி பிரிந்தது என்று ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏசியா 63:12 அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் ஒரு குதிரை வனாந்தர வழியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? 14ஆம் வசனம் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார். இப்படியே தேவரீ உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினே. இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி நம்மை நடத்துகிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அன்றும் அப்படியாக தம்முடைய மகிமையுள்ள கீர்த்தியை விளங்க பண்ணும்படி நானே யெகோவா தேவன் என்பதை விளங்க பண்ணும்படி நடத்தினார். இன்றைக்கும் கூட வார்த்தையாயிருந்த இயேசு, மனுவுருவெடுத்து வந்த இயேசு மகிமையின் தேவன் என்பதை விளங்க பண்ணும்படியாக ஆண்டவர் இந்த மகிமையின் கீர்த்தியை விளங்க பண்ணுவதற்காக நடத்தி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, அந்த 12ஆம் வசனத்திலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டார். முதலாவது. இரண்டாவது தான் மோசையை கொண்டு கையை நீட்டு என்று சொல்லி செங்கடலை 2ஆக பிளந்தார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார்.
பரிசுத்த ஆவியானவர் சபையிலே அசைவாடுகிற ஆராதனையிலே அசைவாடுகிறது போல உங்கள் வீட்டிலே இப்பொழுது ஆராதித்து பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் அசைவாடி கொண்டிருக்கிறார். டிவியிலே பிரசங்கிக்கப்படுகிறது, ஜெபம் எடுக்கப்படுகிறது. வீட்டிலே தியானம் செய்யப்படுகிறது, பிரசங்கத்தை கேட்டு ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவரை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிட்டார்கள் என்று 107ஆம் சங்கீதத்திலே பார்க்கிறோம். அடிக்கடி தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று. மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள், கதறினார்கள், பெருமூச்சு விட்டு அழுதார்கள். தட் இஸ் கால்டு பிரேயர். பெருமூச்சு விட்டு அழுதவர்கள் நெற்றியிலே அடையாளம் போடிய எசேக்கியேலிலே படிக்கிறோம். தேவ பிள்ளைகள் நெற்றியிலே அபிஷேகம் என்ற அடையாளத்தை போட்டு அவர்களை ரகசிய வருகைக்கு தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? ஆண்டவர் அங்கே மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் பெருமூச்சு விட்டு அழுதார்கள். அந்த ஜெபத்தை கேட்டார். தட் இஸ் கால்டு பிரேயர். இன்றைய ஜெபம் எப்படி இருக்கிறது? குடும்பங்களிலே விசுவாசிக்க வேண்டிய வாக்கு தத்தம், என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் இன்றைய தேசத்தில் எங்கும் உள்ள தேவ பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டிய வாக்கு தத்தம், என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், நான் அவர்கள் பாவங்களை மன்னித்து, பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். தேசத்தின் சேமம் தேவநாமம் தெரிவிக்கப்பட்ட ஜனங்கள் கையில் இருக்கிறது. ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் சோர்ந்து போகாமல், வறுமையை குறித்து எண்ணாமல், குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களை எண்ணாமல், இந்த உலகத்திலே கொரோனா வைரஸை பற்றி பயப்படாமல், என் ஆண்டவர் சிறுமைப்பட்ட ஜனத்தினுடைய கண்ணீருக்கு செங்கடலை பிளந்து அற்புதம் செய்தாரே. ஆகவே நாம் சிறுபான்மையினராய் இருந்தாலும் தேவனுடைய ஊழியக்காரருடைய சொல்லை கேட்டு வீடு வீடாய் ஜெபம் பண்ணுவோம், குடும்பமாய் ஜெபம் பண்ணுவோம். டிவியிலே அவர்கள் ஜெபிக்கிறார்களே தேவனுடைய தாசர்கள், நான் ஆவியிலே ஜெபிப்பேன் என்று ஜெபித்தால் பாவிகள் மத்தியிலே ரட்சிப்பு ஏற்பட்டு நம்மை ரட்சித்த ஆண்டவர் எல்லாரையும் ரட்சிப்பார். தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே செங்கடல் இரண்டாக பிளந்தது என்று பார்க்கிறோம். இப்பொழுது நாம் வசனத்துக்கு வருவோம். 118ஆம் சங்கீதத்திலே நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. செங்கடலை தாண்டி வனாந்தரத்திலே வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிரசங்க வாக்கியத்திலே இப்பொழுது வந்து வாசித்து கேட்டு முடிக்க இருக்கிறோம். 118ஆம் சங்கீதம் மறுபடியும் வாசிப்போம். 15வது வசனம், நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை தாண்டி வனாந்தரத்திலே வந்தார்கள். வனாந்தரத்திலே வரும்போது அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு இந்த நரிக்குறவர்கள் அங்குமிங்கும் இதை என்ன போடுவாங்க, கூடாரம் போடுவாங்க. அது மாதிரி கூடாரம் போட்டு அல்லேலூயா துதி மகிமை என்று பாட ஆரம்பித்து விட்டார்கள். தேவனுக்கு மகிமையாக நாம கூட பாடுகிறோம். செங்கடலை இரண்டாக பிளந்தார் என்று சொல்லி, செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சேர்த்து பாடுவோமா, சிலுவையின் நிழல் உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. பாடிடுவோம், ஜெயித்திடுவோம், பரமனால் ஜெயம் கிடைக்கும். பாடிடுவோம், ஜெயித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் விசுவாசத்தோடு சிலுவையின் நிழலுண்டு. பாடுவோமா, செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், ஜெபித்திடுவோம், பாதைகள் திறந்து விடும். பாடிடுவோம், ஜெபித்திடுவோம், கொரோனா வைரஸ்கள் அழிந்து விடும். நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றியோடு பாடினார்கள். முதலாவது பெருமூச்சு விட்டு அழுதார்கள். செங்கடலை தாண்டி வந்து நீதிமான்களுடைய கூடாரங்களில் கம்பீரித்து பாடிக்கிட்டு இருக்கீங்களா? கலங்கி தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா?
விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சபைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, எல்லா பாஸ்டருடைய பிரசங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா சபை விசுவாசிகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், நீங்க பாடிக்கிட்டு இருக்கீங்களா அல்ல தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே செங்கடல் 2ஆய் பிளந்தது நினைத்து இஸ்ரவேல் ஜனங்கள் அவரவர் கூடாரங்கள்ல நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரித்து அங்கே கம்பீர சத்தம் என்றால் ஷவுட் அண்ட் பிரைஸ், ஆங்கிலத்திலே பிரதர் கம்பீர சத்தம் என்றால் ஷவுட் அண்ட் பிரைஸ். இன்றைக்கு கையை கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் கோர்க்க கூடாத நிலையில கொரோனா வைரஸ் நம்ம தூரப்படுத்தி வச்சிருக்கு. இன்றைக்கு வீட்டிலேயே உட்கார்ந்து ஆராதனை தூரப்படுத்தி குறிப்பிட்ட நேரப்படுத்தி வச்சிருக்குது. சபையில தான் நேரப்படுத்தி வச்சோம். இன்னைக்கு வீட்டில் நீங்க நேரப்படுத்தி இல்லை, தூரப்படுத்தி வச்சிருந்தாலும் நேரப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்காம உள்ளத்துல ஒரு பாரப்படி உட்கார்ந்து ஆண்டவருடைய சத்தியத்தினுடைய விசுவாசத்தை அடைந்து தேவனை மகிமைப்படுத்த கவனமா இருக்க வேணும். சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குகிறதல்ல வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. என்னுடைய ஊழியத்திற்கு, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு அநேக தடைகள் வரலாம். இன்றைக்கு செங்கடலை போலவா தடை வந்துற போது எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிறவர் முன் செல்லுகிறார். மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் முன் செல்லுகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். இந்த வாக்கின்படியாக உங்கள் வாழ்க்கை பயணத்திலே தேவன் முன் செல்வாராக என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாக்கு தத்தத்தை உங்கள் குடும்பத்தின் மேல் சூட்டி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அன்பானவர்களே, அந்த கூடாரத்தில் என்ன செய்தார்கள்? நீதிமான்களுடைய கூடாரத்திலே இருந்து அவர்கள் கம்பீர சத்தமிட்டார்கள். அப்பொழுது வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். பராக்கிரமம் என்றால் என்ன? பரலோகத்தினுடைய கிரமம். பார்வோனுடைய கிரமம் என்னவென்றால், பார்வோன் என்ற கொடுங்கோலாட்சி மன்னன் அவனுடைய பராக்கிரமத்தை வைத்துக் கொண்டு, அது நீங்கள் எல்லாரும் எகிப்திலே கொத்தடிமைகளாக இருக்க வேண்டும், நீங்கள் எல்லாரும் எனக்கு அடிமைகள், நான் உங்களை தேவனை ஆராதிக்க விட மாட்டேன் என்று அவன் ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்து வந்தது. அவனுடைய பராக்கிரமம் சரியில்லாத பராக்கிரமம். ஆனால் தேவனுடைய பராக்கிரமம் என்றால் பரலோகம். பரா என்றால் பரலோகம், அல்லையிலே சொல்லுவோமோ. கிரமம் என்றால் பரலோகத்தின் கிரமம். தேவதூதர்கள் எல்லாரும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற பொழுது பரலோகத்தில் இருக்கிறது போலவே பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று தேவ சாயலில் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆராதிக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்துக்கு வர வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவ செய்திகளை கேட்டு அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சாட்சியை வாழ வேண்டும் என்று பரலோகத்தின் கிரமத்தை தேவன் சபை கூடி வருதல வைத்திருக்கிறார். இந்த கிரமத்தை மாற்று செய்வதெல்லாம் அக்கிரமம். இன்றைக்கு பாதுகாப்புக்காக நாம் நல்ல தலைவர்களுடைய சட்டப்படி தூரம் தூரமா ஒதுங்கி இருந்தாலும், வீடுகளில் பதுங்கி இருந்தாலும், இப்படியே நாம் வாழ்க்கை சரித்திரத்தை முடித்து விடாதபடி நாம் பதுங்கி ஒதுங்கி இருக்கிறவர்கள் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக இந்த செய்தி உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது என்ன செய்தி? நீதிமானாய் நீ இருப்பாயானால் தேவாட்டுக்குட்டியாகிய சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீதிமான்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுடைய கூடாரங்களிலே, உங்களுடைய வீடாகிய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம், இயேசு என்னை ரட்சித்தார், எந்த வாழ்வை மாற்றினார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே என்று அந்த கம்பீர சத்தத்தோடு பாட வேண்டும். பவுலும் சீலாவும் பாடினார்கள். The Lord is my song, the Lord is my strength, the Lord is my song, the Lord is my salvation. அங்கே நிறைவேறியது வல்லமை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே கம்பீர சத்தமிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பாடினது தேவனுடைய வல்லமையை கண்டு பாடினார்கள். இந்த வல்லமையை கண்ட சரித்திரத்தை விசுவாசித்த பவுலும் சீலாவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எவ்வளவு பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்தார் என்று சிறைச்சாலையிலே விசுவாசித்து ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் பவுலும் சீலாவும். அல்லேலூயா. ஆகவே ஆதி சரித்திரம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பவுலும் சீலாவுடைய பாதி சரித்திரம் நாம் படித்தறிந்த கடந்த காலத்தின் உண்மை அன்று என்றோ நடந்தது, அன்று நடந்தது.
இன்றும் அது நடக்க வேண்டுமானால் ஷவுட் அண்ட் பிரைஸ். இன்றைக்கு நீதிமான்களாகிய நாம் கம்பீர சத்தத்தோடு தேவனை துதிக்கும்படி தேவன் நமக்கு ஞானத்தை படிப்பிக்கிறார். ஏனென்றால் கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலே கர்த்தருடைய வலதுகரத்தின் வல்லமை இறங்குகிறது. இன்றைக்கு சபைகளிலே கர்த்தருடைய வலதுகரத்தின் வல்லமை இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே தேவனுடைய வல்லமை எகிப்து தேசத்திலே இறங்கினது போல இந்த இந்திய தேசத்திலே இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. சைனா தேசத்தில் அது இறங்கிவிட்டது. அமெரிக்க தேசத்திலே எவ்வளவோ காலங்களுக்கு முன் இறங்கிவிட்டது. தற்போது இந்தோனேஷியாவிலே இறங்கிவிட்டது. இன்னும் அநேக தேவனை அறியாத எல்லைகளிலே வீடு வீடா இயேசு தரிசனமாகிறாராம். அதை நான் குறிப்பிட்ட ஈரான் ஈராக் பகுதிகளில் என்று நினைக்கிறேன். அதை மிஸ்டர் ஜெகன் என்னுடைய செய்தியில சொல்லுகிறார். அது இடம்பெயர் சொல்லி சொன்னாரோ சொல்லாமல் சொன்னாரோ தெரியாது. நான் செய்தியில கேட்டேன், நீங்களும் யூடியூப்ல பார்க்கலாம். அங்கே குறிப்பிட்ட மக்கள் மத்தியில தேவரையும் தேவனுடைய வேதத்தையும் மறுதலித்து உள்ளே வரக்கூடாது என்று சவால் விட்டு வாழுகிற இடங்களுக்கு மத்தியிலே வீடு வீடாக போன் பண்ணி பேசுகிறார்களாம். எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்தார், உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாரா? இன்னொருவர் சொல்லுகிறார், உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்தார் அல்லவா சொன்னீர்களே, எங்கள் வீட்டுக்குள்ளும் வந்தார். வீடு வீடா இயேசு புகுந்து, ஏனென்றால் அவருடைய வருகை மிக சமீபம். அவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளைகளையும் கைவிட மாட்டார். அவர் முன்குறித்தவர்களை அழைத்து நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு இவ்வளவு சமீபமாய் வந்துவிட்டார். வாசலருகே வந்திருக்கிறார் என்பது பொதுவாக வருகையின் உண்மை. ஆனால் வீடு வீடாய் வந்து விட்டார் என்றால் அவர் தேடி வரும் அன்பு எவ்வளவு பெரிய மகா உண்மை. இவ்வளவு காரியங்கள் நடந்திருந்தும் இனியும் உன் வாழ்க்கையிலே காலத்தை தாமதித்துக் கொண்டிராதே. இன்றைய ரட்சணிய நாள் இதுவே, அனுகிரக காலம், வருவாய் தருணம் இதுவே. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இன்றைக்கு கம்பீர சத்தம் விட்டு துதிப்பீர்களானால், ஷவுட் அண்ட் பிரைஸ் உங்கள் வீட்டில் இருக்குமானால், ரைட் ஹேண்ட் ஆஃப் தி லார்ட் வில் give you the powerful works in your family. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய். மேலும் படிக்கிறோம் 16வது வசனத்திலே, கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா. பார்வோனின் வலதுகரம் குதிரைகள் மேல் உயர்ந்திருக்கிறது. பார்வோனுடைய வலதுகரம் ரதத்தின் மேல் குதிரைகளின் மேல் உயர்ந்திருக்கிறது. பார்வோனுடைய கூட்டத்தாருடைய கரம் ரதத்தின் மேல் குதிரைகளின் மேல் உயர்ந்திருக்கிறது. ஆனால் பராக்கிரமம் செய்கிறதான தேவனுடைய வலதுகரம் பரலோகத்திலே உயர்ந்திருக்கிறது, வானமண்டலங்களுக்கு மேலே உயர்ந்திருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமாக. ஆகவே தேவனுடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. இந்த வலதுகரத்தை இன்றைக்கு நாம் நம்புவோம். கர்த்தருடைய வலதுகரம், கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருந்து பராக்கிரமம் செய்யும். ஆகையால் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த அனுபவம் என்னவென்றால், 17வது வசனம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஆகவே இந்த கொரோனா வைரஸ்னால இந்த சத்தியத்தை விசுவாசித்து ஏகோவா தேவனை நம்புகிற, ஏகோவா நாமத்தினாலே இன்றைக்கு வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறி, இயேசு மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார் என்று அவரை ஏற்றுக்கொண்டு நம்புகிறவர்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆகவே நான் சாவாமல் பிழைத்திருந்தேன். இயேசுவை நம்புகிற எத்தனை பேர் சாவலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவன் மறித்தாலும் பரலோகத்தில் தொடர்ந்து பிழைப்பான். உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் வாழ வேண்டிய காலம் வரைக்கும் மறியாமல் இருப்பான். என்னைக்கு இருந்தாலும் ராஜாவானாலும் ஆண்டியானாலும் மறித்தாகணும். நீ மறித்த எங்கே போக போற? எங்கே போக போகிறாய்? நான் செய்தியை முடிக்கிற பொழுது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா என்ன செய்தார்? தன்னுடைய நாட்டினுடைய கவலைகளை எல்லாம் மறப்பதற்கு ஒரு கோமாளியை வச்சிருந்தாராம். எப்போ பார்த்தாலும் சந்தோஷப்படுத்துறா, கொஞ்சம் நாட்டை பற்றிய கவலை ஜாஸ்தியா இருக்கு. இன்னைக்கும் நாட்டை பற்றிய கவலையெல்லாம் தலையை பிச்சமா இருக்கு, ஒரு பாட்டை போட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு காவல் செய்கிற காவல் நிலையத்தின் போலீஸ்காரர்கள் எல்லாரும் சில கானா பாட்டுகளை பாடி, ஒரு சகோதரன் பாடிக்கிட்டே டிராஃபிக் போலீஸ் ஒர்க் பண்றாரு. அதனால அவருடைய பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஜனங்க சோர்ந்து பயந்து போய் இருக்கிறாங்க, கேட்கணும்னு கேட்க வச்சிருக்காங்க. அது மாதிரி அந்த ராஜா என்ன பண்ணாரு, அங்கங்கெல்லாம் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ கானா பாட்டுகள்லாம் மக்களுடைய சோர்வு பயமெல்லாம் போறதுக்கு.
அதெல்லாம் கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரம் செய்யும் பாடல்களா என்பது ஒருவேளை கேள்விக்குறியா இருக்கலாம். ஆனால் இது கேள்விக்குறி அல்ல, உண்மை. என்னவென்றால் நம்ம அந்த இந்த சத்தியத்தை சொல்லும்போது சம்பவத்தை ஞாபகம் வருகிறதுனால சொல்லுகிறேன். ஒரு ராஜா இருந்தார். இந்த ராஜா தன்னுடைய கவலைகளை மறக்கிறதுக்கு ஒருவனை கூப்பிட்டு ஒரு கோமாளியை வச்சு சந்தோஷப்படுத்துறா சில நேரம் அப்படி கோமாளியும் சந்தோஷப்படுத்திட்டு இருந்தான். அப்படியே சந்தோஷப்படுத்தி இருந்தாலும் ஒரு நாள் ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப இவனால நம்ம கவலையை மறக்கிறவன் நல்லா சந்தோஷப்படுத்துறானே, ஜாலி பண்றான்னு சொல்லி அவனுக்கு முட்டாள் என்று ஒரு பேர் உள்ள ஒரு குல்லாவை செய்து அந்த முட்டாள் என்ற குல்லாவை தலையின் மேலே கொண்டு போய் கோமாளி தலையில் வச்சு, நீ நல்ல முட்டாளுங்கிற பட்டத்தை உனக்கு கொடுக்குறேன், நீ சந்தோஷமா இன்னும் எனக்கு ஜாலி காட்டு, ஆனால் உன்னைய விட ஒரு முட்டாளை கண்டா இந்த குல்லாவை அவன் தலையில் வச்சிடலாம், அந்த மாதிரி உன்னைய மாதிரி கோமாளி இதுவரை பார்க்கல அப்படின்னு. இவனுங்கள ஜாலி காட்டிகிட்டே இருந்தான். இவன் யார் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட கோமாளி. தன்னுடைய பிழைப்புக்காக ராஜாவுக்கு கோமாளி வேஷம் போட்டு சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தாலும் அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவம் போக கழுவப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாகிய கோமாளி. பிழைப்புக்காக ஆடிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு நாமளும் அப்படித்தான். ஆண்டவருடைய பரலோகத்தின் பிள்ளைகள் உலகத்தில் கொஞ்ச காலம் வேலை செய்துட்டு இருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அப்படி ஒரு நாள் திடீர்னு அப்படி நல்லா சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கும். ராஜாவுக்கு ஒரு நாள் ரொம்ப சுகம் இல்லை. அவர் படுக்கையில் ரொம்ப சோர்ந்து போய் களைத்து போய் படுத்திருக்கிறார். கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறது கோமாளியை கூப்பிடுங்க அப்படின்னு அந்த சேவர்கள்லாம் போய், கோமாளி பாப்பா ராஜாவை சந்தோஷப்படுத்து. அப்போ கோமாளியை பார்த்து சொன்னார், சந்தோஷப்படுத்துடா, நான் கொஞ்ச காலத்தில் எப்போ சாகன்னு தெரியாது, உன்னுடைய ஜோக்கெல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு சாகுறேன், சந்தோஷப்படுத்து. கோமாளி கொஞ்சம் சந்தோஷப்படுத்த போதே கேள்வியை கேட்டான், ராஜாவே நான் சந்தோஷப்படுத்துகிறேன், சரி நீங்கள் செத்தா எங்கே போவீங்க தெரியுமா, நீங்கள் மரணம் அடைஞ்சா எங்கே போவீங்க தெரியுமா அப்படின்னு கோமாளி கேட்டான் ராஜாவை பார்த்து. ராஜா சொன்னார், அது யாருக்குடா தெரியும், செத்த பிறகு யாருக்குடா தெரியும் அப்படின்னாரு. உடனே அந்த தலையில் இருந்த கோமாளி என்ன செய்ய, குல்லாவை கலத்திட்டான். முட்டாள் என்று அவர் ராஜா சூட்டின கோமாளியை ராஜா புகழ் சூட்டி கொடுத்த தன்னுடைய குல்லாவை என்ன செய்தான், கலத்தி ராஜாவுடைய தலையில் வச்சுட்டான். கதையை கேட்க வேடிக்கையா இருக்கு, சிந்திக்க வேண்டி சிந்தனை செய் மனமே நிகழ்ச்சியாகவே இந்த வேதத்தின் சத்தியங்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன சிந்தனை செய். கோமாளி உன்னை விட முட்டாள் கோமாளி இருந்த தலையில் வைன்னு ராஜா சொன்னார். இப்போ என்ன ஆக்கிட்டான், ராஜாவே முட்டாள் ஆக்கிட்டான். ராஜாவே என்னடா என்னையவே முட்டாள் ஆக்கிட்டிய, உன்னை விட பெரிய கோமாளி தலையில் வைக்க சொன்ன, உன்னை விட பெரிய கோமாளியா? ஆமா ராஜாவே, நான் இயேசுவின் ரத்தத்தினால பாவம் போக கழுவப்பட்டு நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஏற்கனவே நான் பரலோகம் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் நாடு ஆளுகிற ராஜாவா இருந்தோம், இந்த உண்மையை தெரியாமல் இருக்கீங்களே, சொல்லுடா டே சொல்லுடா, தெரியாதுடா, உண்மையை சொல்லுடா. கொஞ்ச நேரத்தில் கோமாளி சொன்னான், 2000 வருஷத்துக்கு முன்னே இயேசு நமக்காக உலகத்தில் வந்தார், அவருடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர் உயிர் தெழுந்தார், அவரை வழி சத்தியம் செய்வர், அவரால் எல்லாம் ஒருவரும் பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த பரலோகத்துக்கு போகாவிட்டால் நரகலோகத்திலே நம் நித்திய காலமாய் வேதனை அனுபவிக்க, நரக வேதனை அனுபவித்து மாள வேண்டியது இருக்கும். ஆனால் பரலோகம் செல்வதற்கு இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், அவர்தான் வழி. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார்னு சொல்லி முடிச்சான். ராஜா உடனே, இயேசுவே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னுடைய பிள்ளையாக மாற்றி ஏற்றுக்கொண்டார். கொஞ்ச நேரத்தில் மரித்தார், அவருடைய உயிர் பரலோகத்துக்கு சென்றது. அல்லேலூயா. அந்த குல்லாவை கலத்தியாச்சு. இப்போ இந்த குல்லாவை எங்கே வைக்கிறது, கோமாளி குல்லாவை கலத்தி ராஜா தலையில் வச்சு, ராஜாவும் நல்லா இயேசு ராஜா வரைக்கும் பரலோகத்துக்கு போயிட்டாரு. இப்போ இந்த குல்லாவை கலத்தியாச்சு செத்த உடனே. இப்போ யார் தலையில் வைக்கிறது? இது கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, பான்னு வாயை திறந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை, கொசு கூட உள்ள போகுது தெரியாம. அதற்கு சோதரம். இந்த குல்லாவை எங்கே வைக்கணும்னா, இவ்வளவு தூரம் இவ்வளவு சம்பவங்கள்லாம் நடக்குது வேதத்தில், ஆதி சரித்திரம், பாதி சரித்திரம், மீதி சரித்திரம், கடைசி நாட்கள்னு கேட்டாலும்
நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க தலையில தான் அந்த கோமாளிக்குள்ளாக வைக்கணும். அது எப்படி வைக்கணும்னு கேட்டா, கோமாளிக்கு முட்டாள் அப்படின்னு வச்சது போல முழு முட்டாள் அப்படின்னு தான் அதுக்குள்ளாக வைக்கணும். ஆகவே நீ முட்டாளா அல்லது முழு முட்டாளா அப்படிங்கிற சிந்திச்சு இன்றைக்கு முழு இருதயத்தோட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. இயேசு வண்டை வருவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய பாடல், இன்றைய பாடலும் ஆடலும் சகஜமாக போய்விட்டது. நான் இங்கே பாடி ஆடிலாம் பிரசங்கிக்கல. உங்களுக்கு உங்களுடைய ஆத்மா தேவனுடைய மகிமையை நாடி வர வேண்டும் என்று நான் பிரசங்கிக்கிறேன். ஆகவே கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருந்து பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருந்து பராக்கிரமம் செய்யும். நான் சொல்லுகிறேன், இந்த நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், ஷவுட் அண்ட் பிரைஸ் எப்படி உண்டானது என்றால், அவர்கள் தேவனுடைய கிரியைகளை கண்டு விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. பவுல் சீலா அந்த கிரியைகளை சரித்திரத்தை அறிந்து விசுவாசித்து பாடினார்கள். கர்த்தருடைய வலதுகரம் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களா அசைந்து குலுங்கி சிறைச்சாலையின் கதவுகள் திறந்து போகும்படி திறந்து விடத்தக்கதாக சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்து கட்டுகள் எல்லாம் கலன்று சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறந்து போகும்படியாக வல்லமை விளங்கியது. அல்லேலூயா. அப்ப அர்த்தம் என்னன்னா, சத்தியத்தை அறிந்தவன், சத்தியத்தை புரிந்தவன் சோர்ந்து போகாமல் தேவனை துதிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். ஒரே ஒரு சம்பவம் நமக்கு சரித்திரம் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போகிற வழியிலே செங்கடலை கடந்தது மாத்திரமல்ல, மோசேயின் காலத்துக்கு பிறகு எரிகோவை கடக்க வேண்டியிருந்தது. மோசேயின் காலத்தில் செங்கடலை கடந்தார்கள். மோசேக்கு அடுத்த தலைவனுடைய காலம் யோசுவாவுடைய காலம். யோசுவாவின் காலத்திலே எரிகோவை கடக்க வேண்டியது வந்தது. அல்லேலூயா. அப்ப என்ன செய்தாங்க தெரியுமா? ஐயோ, செங்கடல் வந்துட்டுதேன்னு பெருமூச்சு விட்டு அழுது பிரே பண்ணல. அவர்கள் எரிகோவின் முன்னே பிரைஸ் பண்ணினார்கள். அல்லேலூயா சொல்லுவாங்க. பிரேயர் செங்கடலிலே, பிரைசிங் எரிகோ கோட்டையின் முன்னாலே. முன்பு நடந்தது பிரேயர், பின்பு நடந்தது பிரைஸ், பிரைசிங். நல்லா கவனியுங்க. முன்பு நடந்தது செங்கடலிலே ஜெபம், பின்பு எரிகோ கோட்டையின் மத்தியிலே துதி. அப்படியானால் நீ ஆண்டவரை மதி. இதுவே அவர் சத்தியத்திலே கற்றுக் கொடுக்கிற விதி. இதுவே நமக்கு வேண்டிய ஞான மதி. என்னவென்றால், அன்று செய்தவர் செங்கடலையே பிளந்தார, இந்த எரிகோ கோட்டையை உடைக்க மாட்டாரான்னு சொல்லி யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் 7 நாள் எரிகோவை சுற்றி வந்து ஆர்ப்பரித்தார்கள். நிகழ்ச்சியின் நீரிலே கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போமா? எல்லா கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். எல்லா கரங்களை தட்டி வாய்க்கிறது அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். இடிச்சு வச்ச புலி மாதிரி மூலையில் உட்கார்ந்து இருக்கிறது இல்லை வாழ்க்கை. துதி இடிகிறது. எரிகோ மதி இடிந்து விடுற மாதிரி கைகளை கேட்டு பாடுங்க. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். இந்த துதி தான் தேவை. இன்னைக்கு வீட்டில் என்ன செய்ய போறீங்கன்னா, இந்த மே மாதம் துதியின் மாதம்.
இதுவரைக்கும் உங்கள் மதி மயங்கி போய் பயந்து போயிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டோடைய வேதத்தில் சத்திய விதி என்னவென்றால் நீ துதி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. மோவாபியரும் அம்மோனியரும் சேயீர் மலைதேசத்தாருமாகிய மெஜாரிட்டி 3 படையினர் ஒரு மைனாரிட்டி குரூப்புக்கு விரோதமாக வந்தார்கள். யோசபாத்தும் யூத ஜனங்களும். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம். இன்னைக்கு 2020ஆம் வருஷத்துக்கு தீர்க்க தரிசனமான செய்தி 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம். மறுபடியும் சொல்லுகிறேன், வேதத்தை அறிந்த பக்தர்களே, 2020ஆம் வருஷத்தின் வெற்றி வாழ்வுக்கு, விடுதலைக்கு, மேன்மைக்கு ஆதாரமான தீர்க்க தரிசன பகுதி 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம். அங்கே மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலைதேசத்தார் 3 படையினர்களும் சேர்ந்து யோசபாத்துக்கும் யூதா ஜனங்களுக்கும் விரோதமாக வந்தார்கள். தேவனுடைய வல்லமை அங்கே விளங்கினது. அல்லேலூயா. எப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்திலே படிக்கிறோம், ஏராளமான ஜனங்களாக இருந்தாலும் மோவாபியரும் அம்மோன் புத்திரரும் சேயீர் மலைதேசத்தார்களும் யுத்தம் பண்ண வந்திருந்தாலும் யோசபாத்தும் யூத ஜனங்களும் துதித்து பாடி துதி செய்கிற வேளையிலே தேவனுடைய வல்லமை அங்கே இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யோசபாத்தும் இஸ்ரவேல் ஜனங்களாகிய தேவ ஜனங்களும் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலைதேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெற்றுண்டு விழுந்தார்கள். எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலைதேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரை அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். இடத்திலே படிக்கும் பொழுது 3 படையினரிலே 2 படையினர் ஒருவருக்கொருவர் முதலாவது சண்டை போட்டு ஒருவருக்கொருவர் அடித்தார்களா? கவனியுங்க. பிறகு ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு 2 படையினர் மோதிக்கிட்டாங்களாம். பிறகு மீதி இருந்த படையில் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டார்கள். மொத்தத்திலே அழிந்து போனார்கள். யோசபாத்தும் யூத ஜனங்களும் பாடி துதி செய்தார்கள். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு உலகம் மெஜாரிட்டி இப்படி இருக்கிறது, கொரோனா வைரஸ் இப்படி இருக்கிறது, பலவிதமான உலக நிலைகள் இப்படி இருக்கிறது, நாடு இப்படி இருக்கிறது, பெருங்கூட்டம் இப்படி இருக்கிறதுன்னு கலங்க வேண்டாம். தீர்க்க தரிசன செய்தி 2020 நம்ம செய்ய வேண்டியதை செய்தா 2022 வரைக்கும் பிளான் போடுற சாத்தானுடைய பிளான்லாம் ஒண்ணுமில்லாம போயிடும். இல்லையே சொல்லுவோம், சாத்தானுடைய பிளான் எல்லாம் ஒன்று இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. 2 நாளாகவும் 2022 இதை கண்டு நீ சாத்தானை வென்று சத்திய சாட்சியாய் நின்று வாழ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு வீட்டில் இந்த சத்தியத்தெல்லாம் விசுவாசித்து நாம் செயல்பட வேண்டும். மோசே காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல் 2ஆய் பிரிந்ததை விசுவாசித்த யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் எரிகோ மதிலண்டையில் வந்த பொழுது பெருமூச்சு விட்டு அழுதுகிட்டு இருக்கல. அவங்க என்ன செய்தாங்கன்னா பிரேஸ் பண்ண ஆரம்பித்தார்கள். பிரே பண்ணியிருப்பார்கள், ஆனால் பிரேஸ் பண்ண ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. ஆகவே நாம் இன்றைக்கு சத்தியத்தை அறிந்து புரிந்து கொண்டால் நல்ல கர்த்தரை பாடி துதி செய்யணும். நல்ல துதி பாடல்களை வேத சரித்திரத்தை தியானித்து பாடுங்கள். உங்கள் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர், இஸ்ரவேலின் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிற சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னா, இந்த வாக்கு நிறைவேறணும்னு சொன்னா நாம் நன்றாக ஜெபிக்க வேண்டும், வேத வசனத்தை விசுவாசிக்க வேண்டும், நாம் தேவனை துதிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய தகுதியின்மையை உணர்ந்து கொண்டிருக்கிறோம்.
உடைய தகுதியின்மையை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை அவர் சிட்சித்தாலும் அவர் ரட்சிக்கிறவர், அடித்தாலும் அணைக்கிறவர். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல தேவன் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆகவே இந்த நாளிலே எரிகோ மதிலண்டை துதித்த அந்த இஸ்ரவேல் புத்திரர்களைப் போல நாம் ஆர்ப்பரித்து சூழ்நிலைகளை பாராமல் துதிப்போமாக. அந்த யோசபாத்தும் யூத ஜனங்களும் தங்களை மைனாரிட்டி குரூப் என்று நினைத்து சோர்ந்து போகாமல் துதித்தது போல நாம் துதித்து தேவனுடைய வல்லமை இறங்க செய்து இந்திய தேசத்தை ஒரு விந்தைகான தேசமாய் மாற்ற வேண்டும். தமிழகத்திலே தேவ நாமம் புகழ் விளங்க நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். சென்னை பட்டணத்திலே ஆண்டவருடைய வல்லமை விளங்கும்படியாக தேவ மகிமையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய சத்திய வசனத்தை நாம் தியானிக்கிறதை நித்தியத்தில் இருக்கிற தேவன் பார்த்து நம்முடைய பக்தியை ஒரு அலட்சியம் செய்யாமல் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துவாராக. நாம் எல்லாம் கர்த்தரை நோக்கி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை கைகளை கட்டி இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி ஏகமாய் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்களை மகா அன்பாக நேசிக்கிற அருமையான பரலோக பிதாவே, நிகழ்ச்சியிலே நாங்கள் ஆண்டவரது விடுதலையான காலங்களிலே என்ன விடுதலை? ஆவிக்குரிய விடுதலையான காலம். உலகத்திலே எதற்கெல்லாமோ விடுதலையின் காலங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிற காலத்திலே வீட்டிலே உட்கார்ந்து அடங்கி கிடந்தாலும் முடங்கி கிடந்தாலும் இந்த கொரோனா வைரஸ் ஊரடங்கு சட்ட காலங்களிலே எங்களுக்கு ஆவிக்குரிய விடுதலையின் காலங்களை கொடுத்து வெகு நேரம் பாடி துதிக்க, வெகு நேரம் ஒரு சத்திய வசனங்களை கேட்டு தியானிக்க ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறேன். நாங்கள் தியானத்தை ஒரு சுருக்கமான நேரத்தில் செய்து முடிப்பது இயல்பு. சற்று பெருக்கமான நேரத்தில் கூட சபையிலே தியானித்து முடிப்பது எங்களுக்கு ஒரு அனுபவம். ஆனாலும் இன்றைக்கு நாங்கள் ஏராளமாய் நேரத்தை செலவிட்டு தாராளமாய் உங்களுடைய வசனத்தை தியானித்து இப்படி ஜெபிப்பதனாலே உங்களுடைய உள்ளம் மகிழ்கிறது. மார்த்தாளின் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று இயேசுவின் பாதத்திலே தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த மரியாளை ஆசீர்வதித்து அந்த மரியாளையும் கண்ணீரையும் கண்டு மரித்து போன லாசருவை 4 நாளைக்கு பின்னே உயிரோடு எழுப்பிறவர் இதுவரையிலும் பொறுமை காத்து இந்த வசனங்களை தியானித்த பிள்ளைகளை, இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைகளை, ஒவ்வொரு குடும்பங்களையும் அற்புத அடையாளங்களால் உம்முடைய வல்லமையை விளங்க செய்து ஆசீர்வதி. ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதமாய் தேவைகளை சந்தி. ஆண்டவரே, என்றென்றும் உம்முடைய பரலோகத்திலே வாழப்போகிறோம். எங்களுக்கு இந்த உலகத்திலே ஏராளம் நேரத்தை செலவிடுவதற்கு வாஞ்சியைத்தான். ஆண்டவரே, கர்த்தருடைய காரியங்களை அற்பமாய் எண்ணுகிற, பரியாசம் பண்ணுகிற, அறியாத மக்களை மன்னித்து பக்கமாய் திருப்பி அருள். எல்லா நாளும் எங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த ஒரு நாளிலே நாங்கள் நேரம் எடுத்து உடைய சமூகத்திலே இப்படி துதிக்கும் பொழுது நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறேன். இந்த மே மாதம் 1ஆம் தேதி இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம். வரப்போகிற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாங்கள் உண்மை கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை தயவாக ஆசீர்வதி. எங்கள் தேசத்தை, எங்கள் தமிழ்நாட்டை, எங்கள் சென்னை பட்டணத்தை ஆளுகிற அதிகாரிகளை, ஆளுநர்களை எல்லாரையும் இந்த ரட்சிப்பு நோக்கம் நிறைவேறும்படி ஆசீர்வதிப்பீராக.
எல்லா கனம் மகிமை துதி உமக்கே செலுத்துகிறோம். யாவருக்கான சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தார். இந்த கொரோனா வைரஸை பற்றி என்னையா சொல்றீங்க அப்படின்னு அனைவரும் கேட்குறாங்க. எப்படி இது திடீர்னு வந்ததோ அது திடீர்னு போயிருக்கு. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இதை அப்படி இப்படி எடுத்து பேசி கற்பனையின் மேல கற்பனை பண்ணி மனுஷன்தான் இதை பெருசாக்குவானே தவிர இது என்னுடைய பார்வையில் திடீர்னு எப்படி வந்ததோ அதை திடீர்னு போயிடும். ஆனா நீ திடீர்னு மனம் திருப்பி வாழ்க்கையில திடீர் முடிவெடு. எதுக்கு நீ எடுக்கலையோ நான் இனிமேல் இந்த உலகத்தின் பாவ வாழ்க்கை வேண்டாம், நேர்மையான வாழ்க்கைக்கு நான் போவேன்னு சொல்லி எல்லாரும் திடீர் முடிவெடுத்தா அது படீர்னு போயிடும். இதான் தீர்க்க தரிசனம், இதான் செய்தி. ஆகவே தேவன் கொடுத்த வார்த்தைகளுக்காக நீங்கள் தியானித்து ஜெபிக்கிற வேளையில் ஜெப வேளையில சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையை முழுவதும் நமக்கு பிரியமா இருக்க ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. என் குடும்பத்தில் இந்த கொரோனா வைரஸ் நீங்கி போன பிறகும் நான் உனக்கு உண்மையா இருப்பேன். இந்த கொரோனா வைரஸ் நீங்குகிற வரைக்கும் இல்லை, கொரோனா வைரஸ் நீங்கி போன பிறகும் நான் பரிசுத்தத்தில் உண்மையா இருப்பேன், ஆலயத்துக்கு போகிறதுல உண்மையா இருப்பேன், தசமபாகம் காணிக்கையில் உண்மையா இருப்பேன், தாழ்மையா பரிசுத்தமா கர்த்தருக்கு பிரியமா வாழ்வு உண்மையா இருப்பேன்னு ஒப்பு கொடுத்துருங்க. எல்லாம் நம்ம கையில தான் இருக்குன்னு ஆண்டு சொல்றேன். என் மகளே எல்லாம் உன் கையில தான் இருக்கு, என் மகனே உன் கையில தான் இருக்கு. சும்மா அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காது. சத்தியத்தை அறி, நீ புரி. எல்லா சாத்தானுடைய கிரிகளை தூக்கி எறி. ஆண்டவர் உன் கையில தான் இருக்குங்க. ஆக இப்பொழுதே வல்லமை இறங்கிட்டு இருக்குது. இந்திய தேசத்தில் தேவனுடைய வல்லமை, தமிழ்நாட்டில் தேவனுடைய வல்லமை, சென்னை பட்டு தேவனுடைய வல்லமை. இதற்கு எந்த பரிகாரமும் இல்லை. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், எகிப்தியருக்கு வர பண்ண வாதையை உனக்கு வர பண்ணேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மயக்கப்படுத்தும். நாமத்தில் தேவ அபிஷேகம் எல்லா தேவ பிள்ளைகளும் இறங்கட்டும். தேவ பிள்ளை குடும்பத்தில் இறங்கட்டும். தேசத்தில் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். பரலோக அக்கினி இறங்கட்டும். பரலோக அக்கினி இறங்கட்டும். பரலோக அக்கினி இறங்கட்டும். ஆசீர்வாதங்களை எடுத்துக் கொள்கிறோம். பணத்தேவை, பொருள் தேவை, இழந்து போன சகல நன்மைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எடுத்துக் கொள்ளுகிறோம். முதலாவது தேவன் ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற அந்த வாக்கின்படி எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன், ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you all.